காரைக்குடிக்கு சார்பு நீதிமன்றம் வேண்டும் என்று வக்கீல் சங்கத்தினர் போராட்டம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சார்பு நீதிமன்றம் அமைக்க கோரி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரதம் இருந்தனர். வழக்கறிஞர் ஆறுமுகம் தலைமையில் வழக்கறிஞர் சொர்ணம் முன்னிலையில் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். காரைக்குடி தொழில் வணிக கழக தலைவர் சாமி திராவிடமணி, அமமுக கழக மாவட்ட செயலாளர் தேர்போகி பாண்டி, காரைக்குடி நகர அதிமுக செயலாளர் மெய்யப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். மூத்த வழக்கறிஞர் சங்கர் பேசுகையில், வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய சார்பு நீதிமன்றம் அமைத்துக் கொடுப்பதை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அனைத்து பூர்வாங்க வேலைகளும் நிறைவேற்ற நிலையில் இன்னும் காரைக்குடி சார்பு நீதிமன்றமாக மாறப்படாமல் இருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது என்று கூறினார். இதே கருத்தை வலியுறுத்தி வழக்கறிஞர்களும் பலரும் பேசினர். வழக்கறிஞர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அரசு செவிமடுக்காமல் போனால் தொடர்ந்து போராட வேண்டிய நிலை ஏற்படும் என்று வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகி ஒருவர் தெரிவித்தார். இப்போராட்டத்தில் நமது உரிமை பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் அவர்களும், ஆஷிக் அவர்களும், நமது உரிமை பாதுகாப்பு இயக்க தொண்டர்களும் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். நமது உரிமை பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ் உடனடியாக சார்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்றும், அமைக்கவில்லை என்றால் அதற்கு முழு ஆதரவை நாங்கள் தருவோம் என்றும் கூறினார். இது பொதுமக்களுக்கான கோரிக்கை என்றும், இது தனி நபருடைய கோரிக்கை இல்லை என்றும் கூறினார்.